ஓகே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்மளுடைய தமிழாளினால் சேனல். ஓகேவா? அண்ட் இன்னைக்கு கூட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் டிடிஹெச் பிஸ்னஸ் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது. டிடிஹெச் பிஸ்னஸ்னால் நம்ம டிடிஹெச் செட்டா பாக்ஸ் வாங்கி நம்ம செல் பண்ணுற பிஸ்னஸ் கிடையாது. டிடிஹெச்சுக்கு ரீசார்ஜ் பண்ணுற பிஸ்னஸ் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன பெனிஃபிட் இருக்குது நமக்கு, ஸோ எப்படி நம்ம இது மூலமாக ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறக்கான ஃபுல் டீட்டெயில்ஸை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய தமிழ் ஈஸியாக பார்த்தீங்கன்னா அண்ட் தமிழ்நாடு பேஸ் பண்ணி ஒர்க் ஆகக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ரீசார்ஜ் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு ரீசார்ஜ் பிஸ்னஸ் ஓரியன்டாக பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் ஈஸியோட இடத்த கண்டிப்பாக யாராலையும் நிரப்ப முடியாது. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டான சர்வீசஸாக இருக்கட்டும் சரி, உங்களுக்கு கமிஷனாக இருக்கட்டும் சரி, எல்லாமே பக்காவாக கிடைக்கிறது அப்படிங்கிறனால கண்டிப்பாக உங்களுடைய பிஸ்னஸுக்கு ஒரு பெரிய அப்டேட்டாக இருக்கும் அப்படிங்களா எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் ஒரு பலசரக்கு கடை வச்சுருக்கீங்க, ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கீங்க, ஒரு எந்த ஒரு ஷாப்பாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ அது எந்த ஒரு பேஸான ஒரு ஜெராக்ஸ் ஷாப்பு, ஒரு மொபைல் ஷாப்பு அண்ட் ஒரு சிஎஸ்சி சென்டரு, ஒரு இசேவா சென்டர் போல் என்ன ஒரு கேட்டகரியில் இருந்தாலும் ஒரு ரீசார்ஜ் பிஸ்னஸ் நான் எடுத்து பண்ணணும். நான் டெமோ சிம் வாங்கி அதில் நான் ஒர்க் பண்ணுற அளவுக்கு எனக்கு வேணாம். எனக்கு நார்மலாக நான் எல்லா ரீசார்ஜுமே பண்ணணும். நான் பண்ணுற எல்லா ரீசார்ஜுக்குமே எனக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கான, அப்படி பிஸ்னஸ் பண்ண ஆசைப்படுறவங்களுக்கான ஒரு ஆப் தான் தமிழ் ஈஸி அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இது போல் நோட்டிஃபிகேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும் அண்ட் அப்டேட்டாக இருக்கட்டும், கஸ்டமர் கேர் சப்போர்ட்டாக இருக்கட்டும் அண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்லேயே கிடைக்குது. அப்படிங்கிறனால உங்களுக்கு கம்யூனிகேஷனில் ரொம்ப பெட்டரான ஒரு சர்வீஸ் இருக்கும். ஸோ மணி ஆட் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, ரீசார்ஜ் ஆனாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு பெட்டரான சர்வீசஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மணி ட்ரான்ஸ்ஃபர், மணி ஆட் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்வே எல்லாம் பக்காவான டீட்டெயிலாக இருக்கும். ஓகேவா? ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் ஃபெயில்ஸ் எல்லாமே இல்லாமல் இருக்கும். ஸோ அதே போல் சேம் ரீசார்ஜுமே உங்களுக்கு பெஸ்ட்டான சாஃப்ட்வேர் மூலமாக அப்டேட் பண்ணி கொடுக்குறோம். அப்படிங்கிறனால ஸோ நிறைய ஃபெயில்டு எதுவும் வராது. ஸோ பெட்டராக இருக்கும் உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி டிடிஹெச் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறக்கான விஷயத்தை நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதில் டிடிஹெச் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஏர்டெல் டிடிஹெச், டிஷ் டிவி, சன் டைரக்ட், டாடா ஸ்கை, வீடியோகான் டிடிஹெச் இது எல்லாமே ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது சன் டைரக்ட் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட்டு உள்ளே போனவுடனே கார்டோட நம்பர் கேட்கும். உள்ளே போட்டு நீங்கள் கார்டோட நம்பர் போட்டுடலாம். ஜஸ்ட்டு நம்பர் போட்டு டிடிஹெச் இன்ஃபோ அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கஸ்டமரோட நேம் என்ன, லாஸ்ட்டாக என்ன பிளானில் இருக்காங்க, எப்போ லாஸ்ட்டாக உங்களுக்கு ரெனிவல் டேட்டு அப்படிங்கிற வரைக்கான எல்லா டீட்டெயிலும் பக்காவாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறதுனால நீங்கள் அதை ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிட்டே போடலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் நம்பரை போட்டு டிடிஹெச் இன்ஃபோ கொடுத்துட்டு அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாமா, ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டாக போடலாம். ஓகேவா? ஸோ டிடிஹெச் ரீசார்ஜை பொறுத்தளவு ரெண்டு விஷயம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமருக்கு மெசேஜ் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கஸ்டமர் கேர்லேருந்து அனுப்பியிருப்பாங்க. அந்த அமௌண்ட் இப்போ ஸ்டாண்டர்டுக்கு எடுத்துக்கிட்டிங்களா, அப்போது ஒரு மாதத்துக்கு 199, ஜஸ்ட்டு 199 அப்படி இல்லையா, ஒரு 242 இந்த பிளான் தான் காமனாக. ஸோ அது போல் நீங்கள் கரெக்டான பிளான், இந்த மந்த்லி பிளான் தெரிஞ்சு வச்சு போட்டாலும் போடலாம். அப்படி இல்லைனா அந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு மெசேஜ் வந்திருக்கும். ஓகேவா? இந்த ட்ரிபிள் என் பிளான் சன் டைரக்டில் இருக்குது, அப்போ இவருக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா அதை நீங்கள் போடலாம். அதர்வைஸ் பிளான் செக் பண்ணுற ஆப்ஷன் கிடையாது நம்மளோடதில். அது குறிப்பிடத்தக்க விஷயம். எல்லாமே உங்களுக்கு காமனாக ஒரே அப்டேட்டாக காட்டும். ஓகேவா? ஸோ அதனால் இதெல்லாம் செக் பண்ணி போடாதீங்க. ஏன்னா நிறைய நேரங்களில் பிளான் மாற்றி போட்டுறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் டிடிஹெச் பிளானாக டிசேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ கரெக்டான அமௌண்ட் தெரிஞ்சு போடுங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா அந்தந்த பர்டிகுலர் டிடிஹெச் கஸ்டமர் கேர் கால் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் சப்போர்ட் கொடுப்பாங்க, பெஸ்ட்டான சப்போர்ட் இருக்கும். ஸோ கால் பண்ணி உடனே அந்த கஸ்டமரோட நம்பர் சொல்லிட்டு அவங்களோட டீட்டெயில் கேட்டுட்டு நீங்கள் போடலாம். கஸ்டமர் நேம் கேட்பாங்களே, நான் என்ன பண்ணுறேன் கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் நம்பர் போட்டு டிடிஹெச் இன்ஃபோ கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டமர் நேம் டீட்டெயிலாம் தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு நீங்கள் என்கொயரி பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற அமௌண்ட் டேரெக்டாக இங்கே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே ரீசார்ஜ் ஆகும், டிவியும் உடனே வரும். அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. சம்டைம் ஏர்டெல் ரீசார்ஜ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கஸ்டமர் கேருக்கு நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். ஏர்டெல் டிடிஹெச்க்கு நீங்கள் கால் பண்ணிட்டு நீங்கள் கஸ்டமர் கேரை வெரிஃபை பண்ணலாம். அதுக்கான அப்டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பெட்டர் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ சிலதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சஸ்பெண்டில் இருக்கும் அக்கௌண்ட். அப்போ ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா ரீசார்ஜ் பண்ணிட்டு பண்ணிங்க அப்படின்னா அது பெட்டர் அவங்களுக்கு உடனே இதாகும், டிவியெல்லாம் ஓடும். ஸோ அந்த மாதிரி ரீசார்ஜ் பிஸ்னஸில் சில கான்செப்ட்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக சப்போர்ட் கிடைக்கும், பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக. ஸோ இதுதான் டிடிஹெச் ரீசார்ஜ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கானது. உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு 32 ரூபா வரை கிடைக்கும் கமிஷன் இன்ஸ்டன்ட். ஏன்னா ஒரு டிடிஹெச் ரீசார்ஜ் வந்தாலே ஒரு மினிமம் ஒரு 1000 ரூபாயில தான் ஸ்டார்ட் ஆகும் ஒரு பெரிய ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய அப்டேட்டாக இருக்கும், நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ ரெகுலராக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே தமிழ் ஈஸியில் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ மற்ற சர்வீசஸ் எல்லாம் ஃபியூச்சர் அப்டேட்டாக வச்சிருக்கோம். அது ஃபியூச்சர் அப்டேட் ஆகும். உங்களுக்கு தனி கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் கஸ்டமர் கேர் சப்போர்ட் மூலமாக உங்களுக்கு தான அப்டேட் எல்லாமே வாங்கிக்கலாம். ஸோ ஓகேவா? ஐடி ஃப்ரீ கிடையாது, அதுதான் முக்கியமான விஷயம். ஐடிக்கு நீங்கள் பே பண்ணி தான் உள்ளே வரணும். ரீட்டெயிலர், டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் மாஸ்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிறதுக்கான நிறைய ரோல் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் இது போல் ரீட்டெயிலர் ஐடி போட்டு கொடுக்குறதுக்கு தேவையான டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி அண்ட் மாஸ்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடியும் கொடுத்துருக்கோம். ஸோ அதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பிஸ்னஸை பெஸ்ட்டாக கொண்டு போகிறதுக்கு எங்களோட சைட்லேருந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அதோட அதிகமாக சப்போர்ட் பண்ண நாங்களும் எங்களோட டீமும் ரெடியாக இருக்கும். ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்கள் ஏர்ன் பண்ண ஓகே நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ இது போல் பிஸ்னஸ் தொடர்ந்து பண்ணுங்கள், எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் இது போல் உங்கள் பிஸ்னஸ் தான் நாங்கள் டெய்லி கொடுத்துருப்போம். நாங்கள் பிஸ்னஸோட நாங்கள் கொடுக்குறீங்க. ஓகேவா?